இந்த டாபிக்ல இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி, இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலிருந்து தான் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து உருவாச்சு. இப்போ இங்கிலீஷ் அப்படின்றது, இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா இல்லை. அட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா கூட இல்லை. இப்போ இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ் இப்போ த்ரூ அவுட் த வேர்ல்டில் இங்கிலீஷ் வந்து செகண்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆர் தேர்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். சரிங்களா? எக்ஸாக்டாக பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணோம்னா மேபி செகண்ட் ஆர் தேர்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜாக இருக்கும். மேண்ட்ரின் தான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் அப்படி இருக்கும்போது, ஸோ இங்கிலீஷில் இந்த லாங்குவேஜ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத ட்ரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் வந்து இந்த யூனிட், இந்த சாப்டர். ஸோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படின்ற ஒரு பெரிய பிரான்ச் இருக்கு. அந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலின்ற பிரான்ச்ல இருந்து தான் அந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலின்றதுவே என்ன சொல்றாங்கன்னா புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. இந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலிருந்து தான் நிறைய லாங்குவேஜ் வந்து ஸ்கேட்டர் ஆச்சு. ஏன் யூரோப்ல இருந்து தான் ஸ்கேட்டர் ஆகிருக்கணுமா அப்படின்னா அப்படிதான் வந்து ஸ்பெகுலேட் பண்றாங்க. எல்லாமே வந்து ஒரு கெஸ் தான். தேர் இஸ் நோ எக்ஸாக்ட் எவிடன்ஸ். அந்த கெஸ்ஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய ஐடியாஸை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்க. அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற ஐடியாஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, இந்த வார்த்தை இங்கேருந்து ஜெர்மனில் இதே மாதிரி ஒரு வார்த்தை இருந்திருக்கு, இந்த வார்த்தை இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு, இதே மாதிரியான ஒரு வேர்டு இங்கேயும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது அப்படின்னா, அப்போ ஹிந்தியோட ஆரிஜின் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கும். ஸோ நம்ம இங்கே பயன்படுத்துகிற ஹிந்தி ஆகட்டும், சான்ஸ்கிரிட் ஆகட்டும், உருது ஆகட்டும், இதுவும் வந்து இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த பார்ட். அதே மாதிரி இட்டாலியன், ஃப்ரெஞ்சு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் அதுலேருந்து தான் ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்றது தான் இந்த இதே. சரிங்களா? ஸோ அதில் எப்படி ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்றது தான் இங்கே. ஸோ இதில் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டோ யூரோப்பியன், அதாவது புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலேருந்து ஜெர்மானிக் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. இந்த ஜெர்மானிக் வச்சு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து உருவாயிருக்கு. ஜெர்மானிக், இந்த ஜெர்மானிக் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து சைபீரியால இருந்த ஒரு நோமேடிக் பீப்புள். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நோமேட்ஸ் வந்து தே மூவ்டு அக்ராஸ் யூரோப் அண்ட் ஏஷியா. அந்த அங்கிருந்து தான் இந்த என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 டிஸ்டிங்க்ட் குரூப் வந்து டெவலப் ஆகுது இந்த ஜெர்மானிக்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி உருவாகிறது தான் வந்து பிரிமிட்டிவ் ஜெர்மானிக். இதை வந்து டியூட்டானிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் இந்த டியூட்டானிக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மேஜர் டிவிஷன் இருக்கு. அதில் காத்திக், ஸ்காண்டினேவியன், ஸ்காண்டினேவியன் இஸ் ஆல்சோ கால்டு நார்ஸ், அண்ட் வெஸ்ட் ஜெர்மானிக். சரிங்களா? ஸோ ஜெர்மானிக்ல பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்ல ஒரு 3 மேஜர் டிவிஷன், அதில் 8 டயலக்ட்ஸ் இருக்கு. அதில் 3 மேஜர் டிவிஷனில் ஒன்று தான் வந்து வெஸ்ட் ஜெர்மானிக். அந்த வெஸ்ட் ஜெர்மானிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனது தான் நம்மளுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு பெரிய இமேஜ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், which I downloaded from the net. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. இந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ராமினன்ட் டிவிஷன்ஸ் இருக்கு. அதில் ஒன்று தான் ஜெர்மானிக், பால்டிக், ஸ்லேவிக், டாச்சேரியன், இண்டோ இரானியன். இந்த இண்டோ இரானியன், இந்த இண்டோ யூரோப்பியன்ல இருந்து பிரிஞ்சது தான், அதுலேருந்து டெவலப் ஆனது தான் இண்டோ இரானியன். இந்த இண்டோ இரானியன்ல 2 கேட்டகரி, மேஜர் கேட்டகரி இருக்கு. ஒன்று இரானியன், இன்னொன்று வந்து இண்டிக். சரிங்களா? இந்த இண்டிக்ல இருந்து நமக்கு வந்த வேர்ட்ஸ் தான் வந்து சான்ஸ்கிரிட்டு, வேதிக்கு, பக்ரித்ஸ், இந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகிருத்ஸ்ல இருந்து வந்தது தான் நமக்கு ஹிந்தி, உருது, அதே மாதிரி பாலி, பஞ்சாபி, இதெல்லாம் வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரகிருத்ஸ்லேருந்து வந்தது தான் இந்த இண்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த ஏரியாவில் ஏஷியாவில் பேசப்படுற நிறைய லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏஷியா இந்த சென்ஸ் சவுத் ஏஷியாவில், நாட் ஹோல் ஆஃப் ஏஷியா,
ஸோ சவுத் ஏஷியாவில் பேசப்படுற லாங்குவேஜஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டோ இரானியன் லாங்குவேஜ் அப்படின்றாங்க. அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, இரானியன், இண்டிக் அப்படின்னு. ஸோ இரானியனில் வர லாங்குவேஜ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இரானியன், ஈஸ்ட் இரானியன். ஸோ வெஸ்ட் இரானியன்லேருந்து தான் பெர்ஷியன் லாங்குவேஜ் வந்திருக்கு நமக்கு. பெர்ஷியன் லாங்குவேஜ்லேருந்து தான் ஃபார்சின்ற லாங்குவேஜ் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தியன், குர்திஷ். அதே மாதிரி ஈஸ்ட் இரானியனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்டோ, யாக்னோபி, கோட்டானீஸ், இந்த மாதிரியான லாங்குவேஜ். ஸோ நமக்கு இதெல்லாம் கேட்பாங்களா, இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த இமேஜ் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஜெர்மானிக், பால்டிக், ஸ்லாவிக்கு, டோச்சேரியன், இண்டோ இரானியன், ஆனட்டோலியன், சரிங்களா, ஹெல்லனிக்கு, இட்டாலிக்கில் இருந்து தான் நமக்கு இட்டாலியன், ரொமேனியன், ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் இட்டாலிக்கில் இருந்து தான் வந்திருக்கும். அதே மாதிரி செல்டிக்ல இருந்து தான் நமக்கு வந்து ஐரிஷு, ஸ்காட்டோட லாங்குவேஜ், வெல்ஷ் லாங்குவேஜ், வேல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, வெல்ஷ் அது. அதே மாதிரி செல்டிபேரியன், க்ளோவிஷ், இந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரான்ச் த்ரூ அவுட் த வேர்ல்டு பேசப்படுற முக்கியமான ஃபேமிலி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜெர்மானிக் ஃபேமிலி தான். ஏன்னா இந்த ஜெர்மானிக் ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனில், அதாவது த்ரூ அவுட் யூரோப்பில் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெர்மானிக்லேருந்து உருவானது தான். அதே மாதிரி நாட் ஒன்லி இங்கிலீஷ், நிறையா கண்ட்ரீஸில் இப்போ இருக்கிற நிறைய லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெர்மானிக் பிரான்ச்லேருந்து வந்த லாங்குவேஜ் தான். ஸோ இந்த ஜெர்மானிக் அப்படின்ற ஒரு பிரான்ச்ல இருந்து தான், அந்த ஃபேமிலியில இருந்து தான் நமக்கு வந்து வி ஹவ் காட் வெஸ்ட் ஜெர்மானிக், நார்த் ஜெர்மானிக், ஈஸ்ட் ஜெர்மானிக்னு சொல்றாங்க. இதுல நம்ம இந்த ஈஸ்ட் ஜெர்மானிக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காத்திக் அப்படின்னு சொல்றோம். காத்திக். அதே மாதிரி நம்ம நார்வே இருக்கு பார்த்தீங்களா, அதை அந்த வெஸ்ட் நார்த் ஜெர்மானிக், அந்த நார்த் ஜெர்மானிக்ல இருந்து நமக்கு வெஸ்ட் நார்த் ஜெர்மானிக், ஈஸ்ட் நார்த் ஜெர்மானிக்னு வருது இல்லையா. இந்த நார்த் ஜெர்மானிக்கை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்காண்டினேவியன் அப்படின்னு சொல்றோம். அதாவது நார்ஸ். ஜெர்மானிக்ல ஒரு 3 மேஜர் டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த ஜெர்மானிக்ல இருக்க 3 மேஜர் டிவிஷன்ல ஈஸ்ட் ஜெர்மானிக்கை நம்ம காத்திக், ஏன்னா காத்திக் லாங்குவேஜ்லாம் இங்கிருந்து தான் வருது. அதே மாதிரி நார்த் ஜெர்மானிக்க அங்க இருந்தது நமக்கு வந்த லாங்குவேஜ் தான் என்ன அப்படின்னா ஸ்காண்டினேவியன் அப்படின்னு சொல்லப்படுற நார்ஸ். அண்ட் வெஸ்ட் ஜெர்மானிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைடு வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜ் வந்து இந்த வெஸ்ட் ஜெர்மானிக் வந்து சொல்லுது, டெவலப் பண்ணுது நமக்கு. அதுல ஒன்று என்ன அப்படின்னா வெஸ்ட் ஜெர்மானிக்லேருந்து உருவானது தான் ஓல்டு இங்கிலீஷ், ஓல்டு ஃப்ரிசியன், ஓல்டு லோ ஃப்ரிசியன், ஓல்டு சாக்சன், ஓல்டு ஹை ஜெர்மனி, இதெல்லாம். ஸோ இந்த ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா மிடில் இங்கிலீஷ் வருது. ஸோ மிடில் இங்கிலீஷ்லேருந்து தான் நமக்கு இப்போ இருக்க கரண்ட் இங்கிலீஷ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இங்கிலீஷ் வருது. ஸோ இங்கே நம்மளோட இங்கிலீஷ் இங்கே இருக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷ்க்கு முந்தின ஆரிஜினேஷன் என்ன அப்படின்னா மிடில் இங்கிலீஷ். அதுக்கு முன்னாடி ஆரிஜினேஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டு இங்கிலீஷ். ஓல்டு இங்கிலீஷ்க்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்ட் ஜெர்மானிக். ஸோ வெஸ்ட் ஜெர்மானிக் வந்து எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜெர்மானிக் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஜெர்மானிக் ஃபேமிலி எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஹோல் சாப்டரில் படிக்க போகிறது இதுதான், எப்படி வந்திருக்கும் அப்படின்றது நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இந்த ஜெனிசிஸ்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஓல்டு இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகுது. ஓல்டு இங்கிலீஷ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1600 இருந்து 1100 வரைக்கும். 1600 இருந்து 1100 வரைக்கும் இந்த ஓல்டு இங்கிலீஷ் வருது. ஸோ ஓல்டு இங்கிலீஷ்க்கு மெயினாக நமக்கு எங்கேருந்து இந்த ஓல்டு இங்கிலீஷ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக இந்த ஜெர்மானிக்ல இருந்து தான். எஸ்பெஷலி நம்ம காத்திக் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஜெர்மானிக்லேயே வந்து காத்திக் அப்படின்றது எந்த பிரான்ச்லேருந்து வருதுங்க, ஈஸ்ட் ஜெர்மானிக்லேருந்து வருது இல்லையா காத்திக் அப்படின்ற லாங்குவேஜ். ஸோ பிஷப் உல்ஃபியாஸ் அப்படின்னு ஒருத்தர், பிஷப் உல்ஃபியாஸ், அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா he was sent by pope. ஸோ இந்த பிஷப் உல்ஃபியாஸ் என்ன பண்றாருன்னா நிறைய காஸ்பல்ஸ் வந்து கொண்டு வர்றாரு. இங்கிலாந்துக்கு டிராவல் பண்ணி வரும்போது நிறைய காஸ்பல்ஸ் வந்து அவர் ரிசைட் பண்ணிட்டு வர்றாரு.
ஸோ அப்படி வந்து நிறைய காஸ்பல் ரிசைட் பண்ணும்போது அந்த காத்திக் லாங்குவேஜஸ்ல இருக்க நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து வருது. சரிங்களா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்ட்ரிபியூஷன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜெர்மானிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரியன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜுக்குமே பேரண்டான லாங்குவேஜ் இந்த யூரோப்பியன் லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரியன். ஸோ இந்த ஆரியன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரியன் அப்படின்றத இண்டோ ஜெர்மானிக் அல்லது இண்டோ யூரோப்பியன் அப்படின்னு கிளாசிஃபிகேஷனில் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஆரியன் வந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்டு, இந்தியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் நிறையா, அதே மாதிரி பர்ஷியன் லாங்குவேஜஸ் இதெல்லாம் வந்து இந்த ஆரியன்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டோ ஜெர்மானிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டோ ஜெர்மானிக் வந்து நாட் ஒன்லி இண்டோ ஆரியன் பட் ரோமன், ஸ்லெவானிக் இதெல்லாமும் வந்து இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் வருது அப்படின்றாங்க. ஸோ ஜெர்மானிக் அப்படின்றது நிறைய லாங்குவேஜஸ் கூட இந்த ஜெர்மானிக் வந்து கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி இருக்குது. லைக் இங்கிலீஷ், டச்சு, ஜெர்மன், டேனிஷ் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் கூட வந்து இது கனெக்டிவிட்டியில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த இண்டோ யூரோப்பியன் அப்படின்றது எல்லா லாங்குவேஜஸ் இப்போ நம்ம இப்போ காட்டின எல்லா லாங்குவேஜஸுக்கும் ஒரு பேரண்டான காமன் டங்காக இந்த இது பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ இது எப்படி இது பாசிபிள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெகுலேஷன் சொல்கிறாங்க. இந்த நோமேடிக் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரவுண்ட் 3000 to 3500 பிசிஇ அப்படின்ற ஒரு யூசேஜே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இது வந்து பிசிஇ அப்படின்னு தான் சொல்லணும். பிசிஇ அப்படின்னா பிஃபோர் காமன் எரா. சரிங்களா? இப்போ பிசிஏடின்றதெல்லாம் நம்ம படித்ததில் இப்போ அப்படி கிடையாது. பிசிஇ அதே மாதிரி சிஇனா காமன் எரா. இப்போ நம்ம சிஇயில் இருக்கோம், காமன் எரா 2024 இருக்கோம். பிசிஇ 3500ல அல்லது 3000 to 3500ல நொமேடிக் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நோமேடிக் பீப்புள் ஐலாண்ட் ஆஃப் சைபீரியாவிலேருந்து அவங்க வந்து நிறையா பிளேஸில் போய் செட்டில் ஆனாங்க. ஸோ அவங்க நிறையா பிளேஸில் போய் செட்டில் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 8 டிஸ்டிங் குரூப்ஸ் ஆஃப் டயலெக்ட்ஸை உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க உருவாக்குன ஒரு வார்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா பெபிள் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லாங்குவேஜில் நமக்கு சிமிலராக இருக்குது. ஸோ பெபிள் அப்படின்னா கேல்குலஸ் அப்படின்ற வேர்டை இது பண்ணுது. ஸோ அது நிறைய லாங்குவேஜில் அது சிமிலாரிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அபாரிஜின் ஆஃப் ஆஸ்திரேலியாவோட அபாரிஜின் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷ் வந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் ஒரு ட்ரைப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரைப் பீப்புள் யூஸ் பண்ண அவங்க தான் அபாரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இங்கிலீஷும் ஸ்பானிஷும் அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து ரெட் இண்டியன்ஸ் இருந்தாங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இங்கிலீஷ் பீப்புளும் அந்த காலனி பீப்புள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அபாரிஜின்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட லாங்குவேஜுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜோட மிக்ஸில் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதை வந்து நிறைய பீப்புள் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இங்கிருந்து வந்திருக்கோம் அப்படின்றத அது சொல்கிறவங்களாம் யார் யார் அப்படின்னா ஜேக்கப் கிரிம். ஸோ ஜேக்கப் கிரிம், வேர்னர், டேனிஷ் ஃபிலாலஜிஸ்டான வேர்னர், இவங்க எல்லாமே இந்த ஐடியாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கிரிம் சொல்கிறத தான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கிரிம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேர்னர் சொல்கிறத வேர்னர்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லாங்குவேஜை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கிளாஸாக பிரிக்கிறாங்க ஜெர்மானிக்கவே. எப்படி அப்படின்னா வித் லிப்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் டீத், இன்சைட் மவுத் இன்க்ளூடிங் த த்ரோட், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஜெர்மானிக் வந்து ஒரு 3 டிவிஷன்ஸில் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொல்கிற ஈஸ்ட் ஜெர்மானிக்கில் காத்திக் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் ஒரு ப்ராமினெண்ட்டான லாங்குவேஜாக இருக்குது. ஸோ காத்திக்கோட லாங்குவேஜ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஓல்டஸ்ட்டு ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிஷப் உல்ஃபியாஸ், நம்ம இந்த நேம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பிஷப் உல்ஃபியாஸோட காஸ்பல் வந்து ஒரு ப்ராமினென்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்றாங்க. ப்ரிமிட்டிவ் ஜெர்மானிக்கில் ஒரு டிவிஷன், ஃபர்ஸ்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஜெர்மானிக். சரிங்களா? நார்த் வெஸ்ட் ஜெர்மானிக், சவுத் அந்த நார்த் ஜெர்மானிக் அது வந்து நார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதில் இருக்க ஸ்காண்டினேவியனை பேஸ் பண்ணி நிறைய லாங்குவேஜ் ரைஸ் ஆச்சு. லைக் ஸ்வீடிஷ், டேனிஷ், நார்வேயன்,
அதே மாதிரி ஐஸ்லாண்டிக்னு ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த ஐஸ்லாண்டிக் லாங்குவேஜ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட்லாம் ரூனிக் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் இந்த ஐஸ்லாண்டிக் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் ஸ்காண்டினேவியன்லேருந்து வந்துச்சு அப்படின்றாங்க. அண்ட் வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ். ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா வெஸ்ட் ஜெர்மானிக் லாங்குவேஜ் தான் நம்மளோட இங்கிலீஷோட ரூட் அப்படின்றாங்க. ஸோ இந்த வெஸ்ட் ஜெர்மானிக்ல இருந்த ஆர் அப்படின்ற சவுண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னாச்சு அப்படின்னா மாடர்ன் இங்கிலீஷில் டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ லிங்குவிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மெனி தே டேக் லாட் ஆஃப் இயர்ஸ் ஸோ இங்கிலீஷோட டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷனில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற இது வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 46% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் இதுலேருந்து இருக்க லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இதில் அந்த 46%ல் 46% ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜில் என்னென்ன லாங்குவேஜ் மெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷு, ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ரஷ்யன், ஹிந்துஸ்தானியில் ஹிந்தி, உருதுலாம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ளே இருந்து இருக்குது அப்படின்றாங்க. மீதி 54%ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சைனீஸ் பேஸ்டு லாங்குவேஜ் அந்த அந்த இதுவுமே அப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் இண்டோ யூரோப்பியனில் வராத லாங்குவேஜாக இருக்கும். ஸோ இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் 46%. சரிங்களா? ஸோ மீதி ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் இங்கே த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்குது. நம்ம ஈவன் இங்கே நம்ம இந்த இண்டோ யூரோப்பியன் மேப்பில் வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த சைனீஸோட இதே நம்ம பார்க்கல. அந்த ரிலேட்டடான வார்த்தை கொரியன் அவங்களோட லாங்குவேஜ்லாம் நம்ம இந்த இண்டோ யூரோப்பியனுக்குள்ளே வராது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான இதாக பார்க்கப்படுது. ஸோ இங்கிலீஷுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் ஆல்மோஸ்ட் தேர்ட் இட் இஸ் த தேர்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன். அவங்க வந்து 1/3 வந்து இவங்க பேசுகிறாங்க அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 பில்லியன் பீப்புள் வந்து இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து இங்கிலீஷ் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாகவே இருக்குது. என்னென்ன கண்ட்ரீஸில் இங்கிலீஷ் அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில், யுனைடெட் கிங்டம்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அயர்லாந்து எல்லாம் சேர்ந்தது யுனைடெட் கிங்டம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில், யுனைடெட் கிங்டமில், கேனடாவில், ஆஸ்திரேலியாவில், அயர்லாந்தில், நியூசிலாந்தில், அதே மாதிரி கரீபியன் ஐலாண்ட்ஸ் நிறையா பசிபிக் ஓஷனில் இருக்க நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து டாமினன்ட் லாங்குவேஜாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் ஒன் ஆஃப் த அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆகவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாலையும் சரி, பிலிப்பைன்ஸு, சிங்கப்பூர் அது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லையும் ஒரு ப்ராமினெண்ட்டான லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நிறைய லாங்குவேஜஸோட அந்த கலெக்ஷன் இருக்கிறதுனால இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக ஜெர்மானிக் அப்படின்ற அந்த குரூப்லேருந்து நமக்கு இதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே இந்த அந்த 3 கேட்டகரிஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காத்திக், ஸ்காண்டினேவியன், வெஸ்ட் ஜெர்மானிக். ஸோ எந்தெந்த இதுலேருந்து எந்தெந்த லாங்குவேஜ் வந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இங்கிலீஷ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு வெஸ்ட் ஜெர்மானிக் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஜெர்மானிக்கில் இருக்க நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். எஸ்பெஷலி அந்த ஜெர்மானிக்கு, டச்சு இவங்கெல்லாம். ஸோ அதனால் இங்கிலீஷை வந்து இந்த மாடர்ன் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலேருந்து எஸ்பெஷலி ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன், க்ரீக். ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ரஷ்யன், க்ரீக் இந்த 4 லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷோட லாங்குவேஜில் ரொம்ப சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த இண்டோ ஜெர்மானிக் நாட் ஒன்லி இங்கிலீஷில் கான்ட்ரிபியூட் பண்ணல, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சான்ஸ்கிரிட்டு, க்ரீக்கு, லாட்டின், ரஷ்யன், ஜெர்மன் இந்த மாதிரியான ஒரு பெரிய லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அதே மாதிரி ஈவன் சைனீஸ், வியட்நாமீஸுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டோ ஜெர்மானிக் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இருக்குது. ஆனால் சைனீஸும் வியட்நாமீஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இண்டோ யூரோப்பியன் அந்த ஃபேமிலிக்குள்ளே வராது. இப்போ சைனீஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் அதாவது ஜெர்மனுக்கும் இருக்க சில சிமிலரான வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேன், மேன்ஸ், மீன், மேனா, மேனா அந்த மாதிரியான வார்த்தைலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமிலராக இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மெயின் மேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம இங்கிலீஷில் இருக்க மாதிரி தான் மேன், மேன்ஸ், மின்,
மென்ஸ் இந்த மாதிரியான வார்த்தையோட சிமிலாரிட்டி தான் அது அப்படின்றாங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவுன்ஸ் அண்ட் ப்ரோனவுன்ஸில் இந்த ஹீ ஹிம் ஹிஸ்ஸு, அதே மாதிரி பிக் பிக்கர் பிக்கஸ்ட் பிக்கஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த மாதிரியான கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த சூப்பர்லேட்டிவ்ஸ்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது அப்படின்றோம். ஸோ இந்த மாடர்ன் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து டெவலப் ஆகி அதோட அந்த எக்ஸ்பேண்டட் வேர்ஷன் தான் வந்து நம்ம இந்த மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஃப்ரிசியன் அப்படின்ற லாங்குவேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டச் ப்ரொவின்ஸ் ஆஃப் ஃப்ரீஸ்லேண்ட் அப்படின்ற பிளேஸில் ஃப்ரிஷியன் அப்படின்ற லாங்குவேஜ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மாடர்ன் இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடாக இருக்குது ஃப்ரிசியன். அதே மாதிரி ஐஸ்லாண்டிக் பார்த்தோம்னா ஏர்லியர் அந்த டெக்ஸ்டில் டியூட்டானிக் டெக்ஸ்டில் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷோட கிராமரும் இந்த ஐஸ்லாண்டிக்கோட கிராமரும் சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் இங்கிலீஷ் வந்து இந்த புரோட்டோ இண்டோ யூரோப்பியனில் ரொம்ப ரொம்ப இந்த ஓல்டு இங்கிலீஷ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து மெயினாக வந்து எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரோட்டோ ஜெர்மானிக்கில், எஸ்பெஷலி இந்த வெஸ்ட் ஜெர்மானிக்லேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மட்டும் இல்லை, இந்த இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புரோட்டோ ஜெர்மானிக்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூரோப்பியன் லாங்குவேஜ்லேருந்து நிறையா ஒரு அன்இன்ஃப்ளெக்டட் அட்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் த டால் மேன், த டால் உமன், அது மாதிரிலாம். சரிங்களா? ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பானிஷோட ஒரு கம்பேரிட்டிவ்ல இருக்கு. எல் ஹாம்ப்ரோ ஆல்டோ, லா முஜர் ஆல்டோ, அந்த மாதிரிலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. மொழி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனதுலேருந்து மொழியிலிருந்து தான் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதாவது இதுதான் வந்து இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. ஸோ இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியிலேருந்து தான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு இந்த தியரியை வந்து நமக்கு இது பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து இந்த சில லாங்குவேஜஸ் லைக் ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, ரஷ்யன், ஜெர்மன் இதோட ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஜெர்மானிக் லாங்குவேஜ் என்னதான் ஜெர்மானிக் லாங்குவேஜுக்கு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கிராமர்லாம் இருந்தாலும் நம்மளோட பல்க் வெக்காபுலரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த டைம்ல இருந்து வந்தது தான். ரொமான்ஸ் அண்ட் கிளாசிக்கல் டைம்ல இருந்து வந்தது தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் டாபிக் இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி.